ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐம் டாக்டர் நந்தினி. ஐம் அ டாரோ ரீடர் அண்ட் அ ஹீலர். இன்னைக்கு நாம 12 ராசிகளுக்கும் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஜாக்பாட் என்ன, 5 வகையான ஜாக்பாட் என்னன்றதை பார்க்க போறோம். கூடவே ஸ்பெஷல் மெசேஜா ஏஞ்சல் மெசேஜ் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்றதையும் நாம இதில் பார்க்க போறோம். கூடவே அடிஷ்னலா அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நாள், அதிர்ஷ்ட நிறம், அப்புறம் உங்களோட பரிகார தெய்வம், இது எல்லாமே இதில் நம்ம கவர் பண்ண போறோம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க 5 வகையான ஜாக்பாட் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க, உங்களோட இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதுவே இந்த டாரோ கார்ட்ஸ் உங்களுக்கு சொல்லும். யூனிவர்ஸ் இந்த டாரோ கார்ட்ஸ் மூலமாக உங்ககிட்ட சொல்ல போகுது. உங்களுடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ் 6 ஆஃப் ஸ்வாட்ஸ். 6 ஆஃப் ஸ்வாட்ஸ் இதில் நிறைய பேர் அதாவது நிறைய பேர்னு சொல்ல முடியாது, ஒரு சிலர் பட்டம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினச்சி யோசிக்கிறவங்க இருக்கீங்க. யாருக்கு இது ரெசனேட் ஆகுதோ அவங்க நீங்கள் எடுத்துக்கோங்க, அவங்க கமெண்ட்டும் லீவ் பண்ணுங்கள். நிறைய அதாவது ஒரு கைட் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அது சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே திரும்ப அதை ரீகலெக்ட் பண்ணுவீங்க, திரும்ப அதை நீங்கள் செய்து கூட பார்ப்பீங்க. அண்ட் நிறைய பேர் அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸோடு இருக்கிறவங்களும் இருப்பீங்க. நிறைய அந்த சைல்ட்ஹுட் திரும்ப நீங்கள் அந்த பழைய காலம் வராதா அப்படின்னு யோசிக்கிறவங்களாம் இருப்பீங்க. அந்த பாஸ்ட் மெமரிஸ் எல்லாமே உங்களுக்கு திரும்ப அது ஞாபகப்படுத்தி விடுறது எதுக்கு அப்படின்னா, அதன் வழியில் நீங்கள் ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க போகிறீங்க. இல்லைன்னா ஒரு புதுமையான ஐடியா உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்க போகுது. நீங்கள் எந்த ஒரு பாஸ்ட்டை திரும்ப திரும்ப யோசிக்கும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் பாஸ்ட்டில் பண்ணுறது அது ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் இப்போ போடலாம். அப்படி ஒரு புதுமையான ஒரு ஐடியாவை உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உணர்த்த போகிறதுக்கு தான் இந்த பாஸ்ட் மெமரிஸை கொடுக்குறாங்க. அப்படின்றது தான் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஜாக்பாட். இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க, பட் இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜாக்பாட்டாக வந்திருக்கு. உங்களுடைய செகண்ட் ஜாக்பாட் த மெஜிஷியன். ஓகே, இதில் ஹனுமான் வழிபாடு பண்ணுறவங்க இருக்கீங்க. ஹனுமானுக்கு வெத்தலை மாலை சாற்றி வழிபாடு பண்ணுறவங்க, இல்லைன்னா விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறவங்க, வெண்ணெய் வச்சு வழிபாடு பண்ணுறவங்க எல்லாம் இருக்கீங்க. அது கண்டினியூ பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அது என்ன ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்க போகுதுன்றது இட்ஸ் அன்பிரடிக்டபிளாக தான் காட்டியிருக்காங்க. அவங்க கொடுக்க போகிற நான் ஹனுமான் சொல்கிறாரே தவிர அது என்ன கொடுக்க போகிறாரு, என்ன ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாருன்றது சொல்லல. பட் ஒரு பிளெஸ்ஸிங் ஹனுமான் கிட்டேருந்து உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த ரிச்சுவலை ஃபாலோ பண்ணுங்கள். ஹனுமான் கிட்டேருந்து அந்த வரத்தை வாங்கிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்க செகண்ட் ஜாக்பாட். உங்களுடைய தேர்ட் ஜாக்பாட் பார்த்தீங்கன்னா குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இதில் நீங்கள் சம்பாதிக்கிற விஷயத்தையோ உங்களோட இன்கமையும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் ஜுவல்ஸ் நீங்கள் புதுசாக வாங்கினாலும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏன்னா இதுக்கு மேலே இது இன்னும் நிறைய வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது தான் உங்களுடைய தேர்ட் ஜாக்பாட்டாக இருக்க போகுது. அதாவது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருக்கும்போது அது ஒரு பாசிட்டிவிட்டியாக இன்னும் 10 மடங்கு அதிகமாகுன்றது தான் இந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் ஒரு மீடியேட்டராக உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுதான் உங்களோட தேர்ட் ஜாக்பாட். இதனால் நிறைய பொருட்கள் உங்களை சேரப்போகுது. டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எதுவாக இருந்தாலும் ஓகே, ஜுவல்ஸு, இன்கம், இது எல்லாமே இன்னும் 10 மடங்கு அதிகமாக போகுது அப்படின்றது தான் இந்த யூனிவர்ஸ் உங்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் வெளியில் யார்கிட்டையும் சொல்லாமல் கொஷின் நம்ம இருந்துக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட ஃபோர்த் ஜாக்பாட் என்னன்னா த ஜஸ்டிஸ். உங்களுக்கு இப்போ நிறைய கோ த்ரூ பண்ணி வந்திருப்பீங்க இல்லையா, உங்களுக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு டிரான்சிஷன் பீரியட் தான் இப்போ நடக்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ், ஒரு நியாயம், உங்களுக்கான தர்மம், உங்களுக்கான ஒரு கர்ம கணக்கு, ஒரு பாசிட்டிவாக மாற போகிறதுக்கான தருணத்தை தான் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு உணர்த்துது. ஸோ இத்தனை வேண்டுதல் வச்சேனே, இத்தனை பிரார்த்தனை பண்ணனே, இத்தனை சங்கல்பம் பண்ண, நமக்கு ஒன்றுமே நடக்கலைன்னா நீங்கள் வருத்தமே பட வேணாம். அது எல்லாமே உங்கள் புண்ணிய கணக்கில் ரொம்ப சேஃபாக இருக்குது. அந்த புண்ணிய கணக்குன்ற ஒரு லாக்கர் இதுக்கு மேலே ஓப்பன் ஆக போகுது. அது எல்லாமே உங்களை அடைய போகுதுன்றது தான் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்க ஃபோர்த் ஜாக்பாட். உங்களுக்கான ஃபிஃப்த் ஜாக்பாட் த ஜட்ஜ்மெண்ட் கார்டு. இது ஒரு கண்டினியூவேஷனாக தான் காட்டுது. ஓகே, இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா,
இது எல்லாமே நானே வந்து பார்த்துக்கிறேன். நீ யார தேடியும் போ வேணாம். உன்னோட நியாயத்துக்காகவும், உன்னோட தர்மத்துக்காகவும் இதெல்லாம் நானே வந்து பார்த்துக்கிறேன். இயற்கையாவே அது எல்லாமே நடக்கும். இயற்கையாவே இந்த பிரபஞ்சமே உனக்கு வந்து குடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீ வந்து ரொம்ப பயப்படவே வேணாம். நீ பின்வாங்கவே வேணாம். உனக்கு என்ன நீ வந்து செய்யணும்னு நினைக்கிறியோ, நீ தாராளமா அகல்கால் எடுத்து வை. நான் பார்த்துக்கிறேன். அப்படின்றது தான் இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்திருக்க 5த் ஜாக்பாட். இத விட வேற என்னங்க வேணும்? யூனிவர்ஸே வந்து பக்கபலமா நான் இருக்கேன்னு சொல்லும்போது, நீங்க தாராளமா அத வந்து பர்ஸ்யூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? இத விட வேற பெரிய வரம்ன்றது எதுவுமே கிடையாது. உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். ஓகே. ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ். இதில கண்டிப்பா குறிப்பா மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கான ஒரு மெசேஜ நான் சொல்லிடுறேன். யூனிவர்ஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த மூட்டு வலி இருக்கு, முழங்கால் வலி இருக்கு, நான் நடக்க முடியல அப்படின்றவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் வந்து என்னன்னா, உங்களால முடிஞ்சா ஆறுலயோ, நிலத்திலயோ இல்லன்னா வந்து கடல்லயோ உங்களுடைய கால் வந்து படியணும். அதாவது செப்பல் இல்லாம உங்க கால் வந்து இயற்கை இந்த இந்த பூமியில வந்து படியணும். அப்படி நீங்க ஒரு 48 நாள் இத நீங்க பண்ணும்போது, உங்களுடைய கால்ல இருந்து அந்த நிவர்த்தி ஆகுறது, அந்த பிரச்சனைகள் வந்து இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகுறத பார்க்கலாம். இது பர்ட்டிகுலரா யாருக்கு ரெசனேட் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. பட் வந்து இந்த ஏஞ்சல் மெசேஜ் உங்களுக்கான குடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன அப்டின்னா, இந்த பூமி சம்மந்தமான விஷயங்கள்ல நீங்க ஏதாவது ஒரு தோஷ குறைபாடு இருக்கு அப்டின்னா, நீங்க உங்க குலதெய்வத்து கோயில்ல இருந்து அந்த மண் வந்து இருக்கா குலதெய்வ கோயில்ல மண் இருக்குன்னா, அந்த மண் எடுத்துட்டு வந்து உங்க குலதெய்வமா வீட்ல வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அந்த மண் தோஷம், அது பூமி சம்மந்தமான தோஷம் வந்து நிவர்த்தி ஆகலாம். 3வது விஷயம் என்ன அப்டின்னா, உங்களுக்கு இந்த மண் சம்மந்தமான தோஷம் இருக்கு. யாருக்கெல்லாம் இருக்கோ, அவங்க செவ்வாய் பகவான் அங்காரக வழிபாடு பண்றதும் ரொம்ப விசேஷமா இருக்கும்ன்றது இந்த ஏஞ்சல் உங்களுக்கு குடுத்திருக்க மெசேஜ். ஓகே. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா செவ்வாய்க்கிழமை. அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும். அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹனுமான் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமா இருப்பாங்க. என்ன கோரிக்கை வச்சாலும் ஹனுமான் கோவில்ல போய் நீங்க வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வத்துக்கும் நீங்க வேண்டலாம், தப்பு கிடையாது. ஆனா, அதில இன்னொரு தெய்வமா ஒரு ஹனுமானையும் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயம் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஹனுமான் கோவில்ல போனீங்கன்னா, மறக்காம வெத்தல மாலை சாத்திட்டு வாங்க. அது நெறைய பலன்கள உங்களுக்கு கொடுக்கும். இந்த யூனிவர்சல் மெசேஜ் எல்லாமே நாம ஏன் வந்து இந்த டாரோ கார்ட்ஸ் வழியா நம்ம வந்து எடுத்துட்டு போறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில். அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கோ அப்படிதான் இந்த ஆட்டம் அப்படின்றதே நாம வந்து உருவாகி இருக்கோம். அப்போ நாமளும் இந்த பிரபஞ்சமும் வெவ்வேறு இல்லை அப்படின்றது தான் இந்த இயற்கையோட நியதி. இதனால தான் இந்த டாரோ கார்ட்ஸ வச்சு நாம இந்த யூனிவர்சல் மெசேஜ் ஏன் குடுக்குறோம் அப்படின்னா, அப்பயாவது ஒரு 5 நிமிஷமாவது இந்த யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகுறத நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு இன்ட்யூட்டிவா இந்த யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகுறத பார்க்கறதுக்காக தான் இந்த டாரோ கார்ட்ஸ் மூலமா நாம இந்த ராசிகளுக்கான மெசேஜ் குடுக்குறோம். இந்த யூனிவர்ஸோட நம்ம சொல்லும்போது தான் இன்னொரு விஷயமும் நம்ம வந்து சொல்லணும்னு தோணுதுங்க. அதாவது இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இது வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நிறைய பேர் யோசிக்காம கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் திரும்பவும் சொல்றேன். அதாவது இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் இது எல்லாமே ஆதி காலத்திலேயே வந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது இப்போ நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச இந்த மார்க்கண்டேய புராணத்த ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். சித்தர்கள் தவம் பண்ணது அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவருக்கு சிவபெருமான் கொடுத்த அந்த வரத்தையே, அந்த விதியவே இவருடைய அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல அதாவது மேனிஃபெஸ்டேஷன்ல மாத்தி எழுதினவர் தான் நம்ம மார்க்கண்டேயர் அவர்கள். இந்த மார்க்கண்டேய புராணம் படிச்ச அனைவருக்குமே தெரியும். சிவபெருமான் கொடுத்த வரத்தையே மாத்தி அவருக்கு திரும்ப என்றும் 16ன்ற ஒரு ஆயுள வந்து வாங்கினவர் தான் நம்ம மார்க்கண்டேயர். அப்போ இந்த மார்க்கண்டேய புராணம் அப்பவே நமக்கு சொல்லப்பட்டது. இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷனை ஃபாலோ பண்ணும்போது அந்த இடத்துல நாம விதியை மாத்தி எழுத முடியும். அப்போ அந்த இடத்துல விதி மாறும்போது நாமளே அந்த இடத்துல பிரம்மனா இருந்துதான் மாத்துறோமே தவிர நமக்காக யாருமே வந்து அங்க மாற்ற போறதும் கிடையாது. ஏன்னா, நாம மனுஷங்கள வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆனா, உண்மை என்ன அப்டின்னா, இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு எதன் வச்சு மாத்தணும்னு அமைச்சு எழுதுதோ, அப்படியே அத வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட முடியுங்க. இந்த யூனிவர்ஸ் என்ன தீர்மானிக்குதோ, அது அப்படியே முடியும். ஆனா, அந்த யூனிவர்ஸ தீர்மானிக்க வைக்க போறது யாருன்னா, நம்மளுடைய அந்த பாசிட்டிவான தாட்ஸ் தான். அந்த பாசிட்டிவான நம்மளுடைய எண்ண அலைகள் தான். அப்போ அத நம்ம பாசிட்டிவா வைக்கணும் அப்டின்னாலே, நம்ம அத பாசிட்டிவா வச்சிருந்தோம் அப்டின்னாலே, அந்த இடத்துல ஒரு லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்றது உருவாகுறத பார்க்கலாம். இந்த மார்க்கண்டேயர் எப்படி அவருடைய விதிய மாத்தி எழுதினாரோ, நம்ம விதியும் நம்ம மாத்தி எழுதலாம். இது இந்த பிரபஞ்சமே கொடுத்திருக்க நமக்கு ஒரு நியதிங்க, ஒரு விதிங்க. அடுத்தது இந்த ராசிகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு ராசியும் இந்த வான மண்டலத்துல இருக்கிறத நீங்க வந்து பார்க்கலாங்க.
இந்த வான மண்டலத்துல இருக்கிற அந்த ராசிகள் வந்து இந்த மேஷ ராசினா இப்படிதான் இருக்கும், ரிஷப ராசினா இப்படிதான் இருக்கும், மீன ராசினா இந்த சிம்பிள் தான் இருக்கும், அதை விருச்சகம்னா வந்து தேல் போல இருக்கும், கடகம்னா அந்த கிராப் போல இருக்கும். இது எல்லாமே வான மண்டலத்துல இருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அப்ப அது யூனிவர்ஸ்ல இருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க இல்லையா? இந்த அதாவது இந்த இஸ்ரோ இந்த சயின்ஸ் எல்லாமே தோன்றதுக்கு முன்னாடி ஆதி காலத்திலே இந்த வான மண்டலத்துல இருந்து நம்ம சித்தர்களே இது வந்து எடுத்து ஞான ரீதியா ஞானத்தால உணர்ந்து இதை நமக்கு கொடுத்திருக்காங்க இந்த ராசிகளை. இதை தான் வந்து இப்போ இந்த நவ கிரகங்களும் அதாவது இந்த கோள்களுமே பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரோல இப்போ தோன்ற இந்த இஸ்ரோ வந்து இப்போ நமக்கு கொடுத்திருக்க இந்த பிளானட்ஸ் எல்லாம். ஆனா இதெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி ஆதி காலத்திலேயே நவ கிரகங்கள்ல கோவில் வந்து வடிவமைக்கப்பட்டதுங்க. அப்போ இந்த ராசிகள் இந்த நவ கிரகங்கள் எல்லாமே இந்த சயின்ஸ் இந்த டெக்னாலஜி எல்லாம் வரதுக்கு முன்னாடி சித்தர்கள் மூலமாவே நமக்கு வந்து சொல்லப்பட்ட ஒரு உண்மையான ரகசியங்கள், உண்மையான விஷயங்கள். அதுதான் நம்ம வந்து கோவில்கள்ல பாக்குறோம் இல்லைங்களா? அப்போ இந்த ராசிகள் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, இதெல்லாம் உண்மையானு கேட்டா இந்த யூனிவர்ஸ் என்னைக்குமே பொய் சொல்லாது. அதோட நம்ம இன்ட்யூட்டிவா இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணும்போது இந்த டாரோ கார்ட்ஸ் அப்படியே 100% உள்ளது உள்ளபடி சொல்லும். என்ன ஒரு விஷயம்னா யார் யாருக்கு என்ன ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க அதை வந்து எடுத்துப்பாங்க. இதுதான் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜுங்க. ஓகே, பை த வே இதில் யாரெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக உங்களுக்கு என்னெல்லாம் கமெண்ட்ஸ் போடணும், என்ன வந்து தோணுது, இல்லை கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி.